ராஜேஷ்குமார் நாவல் அத்தியாயம் 6 ஒளிந்தாலும் விடமாட்டேன் தொடர்கிறது. இந்த 5 மாத ஷெட்யூல் ரிசர்வ் பண்ண 4 நாட்களை கணக்கு போட்டால் மொத்தம் 24 நாட்கள் கிடைக்குது இல்லையா? எஸ் மேடம். அந்த டேட்ஸை ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்கலான்னு யோசனை பண்ணியிருக்கேன். டைரக்டரோ தயாரிப்பாளரோ யார் வந்தாலும் நீங்கள் என்னை கை காமிச்சிடுவீங்க. நான் சரி பார்த்து சொல்கிற தேதியில் கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க. இப்போது நீங்களே நாள் கணக்கை பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு விஐபிக்கு டேட்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அதனால தான் நான் நேரடியாக இன்வால்வ் ஆகியிருக்கேன். உங்களை அறிமுகப்படுத்தின டைரக்டரோ ஒரு முறை கால் ஷீட் கேட்டு வந்தப்போ கால் ஷீட் லெஜர் படி மேனேஜர் சொல்கிற தேதிகளைத்தான் தர முடியும், வேறு வழி இல்லைன்னு டைரக்டர்கிட்ட சொல்லிட்டீங்க. அவரை விட விஐபி யார் மேடம்? அமைச்சர் திருச்சிற்றம்பலம். சத்தியமூர்த்தி திகைப்பு அதிகரித்த விழிகளோடு அவளை பார்த்தான். அவரா? ஆமாம், அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிற பார்ட்டிக்கு தான் இப்போ நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு படம் பண்ணுற ப்ரப்போசலில் இருக்கிறதா சொன்னார். அமைச்சருங்கிறதுனால உங்கள் விதிகளை தளர்த்தி அவருக்கு சலுகை காட்டுறீங்களா மேடம்? அதுக்காக இல்லை, வேற என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக. அவர் அமைச்சருங்கிறதால அவரை நான் விஐபி ஸ்தானத்தில் வைக்கலை. என்னை வச்சு அவர் ஒரு கலைப்படம் தயாரிக்கிற நோக்கத்தில் இருக்கார். அதனால தான் அவரை விஐபி வரிசையில் சேர்த்தேன். அதனால தான் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு முன்னதாக தேதிகள் தரலாம்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் கலைப்படம் தயாரிக்கிறாரா? ஆமாம், என்னால் நம்பவே முடியல மேடம். ஏன்? ஸ்டேட் பூராவும் அவருக்கு ஊருக்கு ஊர் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. ஆனால் அவர் எல்லா மேடையிலையும் காந்தியத்தை பற்றியும் அகிம்சையை பற்றியும் பேசியே கைத்தட்டல் வாங்குவார். அது அரசியல் சத்தியமூர்த்தி. அதை பற்றி பேச நமக்கு என்ன உரிமை இருக்குது? இல்லை மேடம், இதிலிருந்து அவரோட தரம் நமக்கு புரியுது இல்லையா? சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்களால் கலைப்படம் தயாரிக்கவே முடியாது. உங்களை வச்சு அவர் சம்பாதிக்க திட்டம் போட்டிருக்காருன்னு என்னோட மனசுக்கு படுது. அவருக்கு என்ன பணத்துக்கா பஞ்சம்? ஸ்டேட் பூராவும் அவரோட ஒயின் ஷாப் இருக்குது. நீங்கள் அதில் கிடைக்காத பணமாக ஒரு சினிமாவில் அவருக்கு கிடைக்க போகுது. உங்களோட ஆர்கியூ பண்ண எனக்கு தெம்பில்லை மேடம். நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்லை. நான் உங்கள் வெல்விஷர். அதனால் என்னோட மனசில் பட்டதை உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும். திருச்சிற்றம்பலத்தை நம்பாதீங்க. ஏன்னா அவர் ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி. ஏதோ ஒரு வகையில் உங்களை ஏமாற்ற பார்க்கிறாருன்னு என் உள் மனசு சொல்லுது. தாமினி அவளை பார்த்து சிரித்தாள். என்கிட்ட பேசினவங்க எல்லாம் அரசியல்வாதி முகத்தை கழட்டி வச்சுட்டு பிளெயினாக தான் பேசினார். அவரை தூரத்திலிருந்து பார்க்கறதால நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஒரு தடவை அவர்கிட்ட நேரடியாக பேசி பார்த்தீங்கன்னா அவரை பற்றின உங்கள் கருத்து மாற்றிக்குவீங்க. சொல்லிக்கொண்டே கால் ஷீட் புத்தகத்தில் இருந்த தேதிகளை மனசில் குறித்து கொண்டு காரை நோக்கி நடந்தாள் தாமினி பங்களாவுக்குள் காரை நுழைத்து நிறுத்திய போது அங்கே ஒரு பிடிவாத நிசப்தம் நிலவியது. போர்ட்டிகோ படிகள் ஏறி காலிங் பெல்லை அழுத்தினாள். உள்ளே இசை சிதறியதை தொடர்ந்து தர்மா வந்தான். அவளை பார்த்ததும் சின்ன பரபரப்போடு வரவேற்றான். வாங்கம்மா, அமைச்சர் இருக்காரா?